ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பீன்ஸ் என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்ததேங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். பீன்ஸ்லாம் அவசியம் இல்லை, எந்த காய்கறி உங்கள்கிட்ட இருந்தாலுமே போட்டுக்கலாம், இல்லை போடலைனாலுமே பிரச்சனை இல்லை. கத்திரிக்காய் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட விருப்பம் காய்கறிங்கிறது. பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை 1-2 நறுக்கியிருக்கேன். 15 அளவுக்கு சின்ன வெங்காயம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுமே உங்கள் இஷ்டம் தான். பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா நான் எவ்வளோ உங்களுக்கு போடணும் வேணாலுமே போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அடுத்தது ஒரே ஒரு சின்ன தக்காளி. அடுப்பை பற்ற வச்சு வானல் போட்டிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நிறையாவே தான் வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வேளை நல்லெண்ணெய் டேஸ்ட் பிடிக்காது, நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லை அப்படின்னா சமையல் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வானல் சூடாகிடுச்சு. ஸோ கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் இதை போட்டுக்கிறேன். இந்த சமயத்தில் ஒரு கொஞ்சோண்டு வெந்தயம், காஞ்ச மிளகா. வெந்தயம் ஒரு 2 தான் போட்டுக்கணும், நிறையா போட வேணாம். ஸோ காஞ்ச மிளகா. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பீன்ஸையும் நான் போட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு, அடுத்தது தக்காளியை கட் பண்ணி போட்டுப்போம். ஒரு 5 நிமிஷம் சுருளை வதக்கிப்போம். இப்போ இது சுருளை வதங்கிடுச்சு. ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு பெரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி எதுக்காக ஊற்றுறோன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வேகணும். ஏன்னா இதுக்கு அடுத்து புளி தண்ணி தான் ஊற்ற போகிறோம். அதனால் சின்ன வெங்காயமும் புளியும் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி. இந்த தண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கம்மியாகவே போடுங்க. ஏன்னா இதை நல்லா சுருங்கி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளில வர அளவுக்கு கொதிக்க போகுது. அப்படி கொதிக்கும் போது இப்போ பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. நல்லா கொதித்து நம்ம முடியும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். அதனால் உப்பு போட்டிங்கன்னா கம்மியாகவே போடுங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 1/2 ஸ்பூன் உப்பு. நான் ஊற்றின தண்ணி நல்லாவே கொதித்து வடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த புளியும் நல்லாவே கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கணும். ஸோ இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளில வந்துருச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான டைம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். எந்த டைமில் கரெக்டாக ஆஃப் பண்ணுன்ற டவுட் உங்களுக்கு இருக்குன்னா, இந்த நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்கும். அது மாதிரி கெட்டியாகிடும். வத்த குழம்பு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் கரெக்டான டைம். ஸோ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், அது என்னென்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளத்துண்டை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுங்க. என்கிட்ட வெல்லம் கட்டியாக இல்லை, பொடியாக தான் இருக்குது, பொடியாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு போடுங்க. வெல்லம் போடுறோமே தித்திப்பாக இருக்குமோலாம் நினைக்காதீங்க. இதை போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சுவையான வத்த குழம்பு ரெடி. இது அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்குமே, இப்போ முன்னாடி நாள் செய்கிறீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஏன்னா நல்லா கொதிச்சிருக்கு, நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கூட்டு நீங்கள் தொட்டுக்கையாக வைக்கலாம், இல்லைனா ரைத்தா பண்ணலாம், எது வேணாலுமே. இல்லை காரமாக ஏதாவது தொட்டுக்க பண்ணனாலும் பண்ணலாம். சூப்பரான வத்த குழம்பு ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.